இப்போ தான் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ எந்த வேலையில் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற எல்லா டவுட்டுக்கும் நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் மாதம் 1 lakh earn பண்ணலாம். அதுக்கான டிப்ஸை நான் சொல்கிறேன். 1 lakh மந்த்லி சம்பாதிக்க முடியுமா? என்னையா சொல்கிறேன், அதுவும் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அப்படின்னும் போது எஸ், டெஃபினட்டாக முடியும். அதுக்கான ரோட் மேப்பை, அதுக்கான டிப்பை நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்போது அவங்க சாலிடாக 7 to 15 lakh வரைக்கும் they'll get the salary. ஸோ அவங்கக்கிட்ட நான் பேசின அந்த ஐடியாஸை, அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற அந்த ஐடியாஸை தான் நான் சொல்ல போகிறேன். த ஃபஸ்ட் விஷயம், ஹை டிமாண்ட் டெக்னாலஜி. ஸோ ஹை டிமாண்ட் டெக்னாலஜியை பற்றி நான் ரொம்ப கிளியராக என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அது என்னன்றதை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள், அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹை டிமாண்ட் டெக்னாலஜியை ஃபஸ்ட் யூ ஹேவ் டு சூஸ். த செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ஒரு டாப் அண்ட் தென் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக டிசைட் பண்ணணும். டாப் கம்பெனியாக இல்லைனாலும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருந்து நீங்கள் இப்போ ஜோஹோலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 to 10 LPA ஒரு வருஷத்துக்கு டெஃபினட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா தட் இஸ் மோர் யூஸ்ஃபுல். அண்ட் தென் தேர்ட் வந்து டொமைன். த டொமைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டெக்னாலஜி அண்ட் தென் ஒரு கம்பெனியை நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் இருக்கிற என்ன டொமைனில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்ற அந்த கிளாரிட்டி நீங்கள் முன்னாடியே வச்சுக்கணும். பேங்கிங் டொமைன் இருக்குது, ஹெல்த் கேர் இருக்குது, இ-காமர்ஸ் இருக்குது, அண்ட் தென் டெலிகாம் டொமைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது சூட்டபிள், உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி முன்னாடியே அதுக்கான நாலேஜ், அந்த பிஸ்னஸ்க்கான நாலேஜ் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பேஸ்டில் வேறு ஏதாவது கம்பெனிக்கு போகும்போது டெஃபினட்டாக இந்த டொமைன் பேஸ் பண்ணியும் உங்களோட சேலரி வந்து டெஃபினட்டாக கொடுக்கறதுக்கு, அதிகமாக கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தேர்ட் விஷயமா டொமைனை டிசைட் பண்ணிக்கும். ஃபோர்த் விஷயம், நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சென்னையில் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிறீங்க, பட் அதே கம்பெனி வந்து நீங்கள் பெங்களூரில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய சேலரி வந்து அந்த ஸ்டேட் வந்து பெங்களூரில் அதிகமாக கொடுப்பாங்க. பிகாஸ் பெங்களூர் வந்து ஒன் ஆஃப் த டெக் கம்பெனி, அதே நாங்கள் காஸ்ட்டும் அதிகம் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நிறைய சம்பாதிக்கணும், ஏர்ன் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த டெக் ஸ்கில்லுக்கு ஏற்ற ஸ்டேட்டை டிசைட் பண்ணி அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஃப்ரெஷர்ஸாக இருக்கும் போதே உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ த லாஸ்ட் ஒன் வந்து நெகோஷியேட். அதாவது ஒரு ஆஃபரை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆஃபர் கிடச்சிச்சு, அந்த ஆஃபரை வாங்கும் போதே நீங்கள் ஹெச்ஆரோட தாட்ஸ் எப்படி இருக்குன்னா, உங்களை எவ்வளோ கம்மிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு சேலரி கொடுத்து எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 7, அவங்களோட பிளான் என்னவா இருக்குன்னா ஒரு 7 LPA வச்சுருப்பாங்க. அந்த 7 LPAலேருந்து பட் உங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 3 LPA 4 LPA அந்த மாதிரி தான் வந்து அவங்க உங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணி வாங்குவாங்க. பட் நம்ம வெரி கான்ஃபிடென்ட்டாக அவங்கக்கிட்ட இவ்வளோ வேணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி வச்சுக்கணும். இன்னொரு பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னு அப்படின்னா, ஒரு ஆஃபர் வாங்கிட்டு அந்த ஆஃபர்லேருந்து நீங்கள் அடுத்தடுத்த ஆஃபரை டிமாண்ட் பண்ணிட்டு தேடினீங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபர் வந்து 6 lakh இல்லை 8 lakh இல்லை வந்து 10 lakh வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 10 lakh பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆஃபர் இருக்குது, ஸோ இதுக்கு மேலே நீங்கள் சேலரி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் அட்டன் பண்ணுறேன், நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்போது இதை டெஃபினட்டாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட சேலரி ஷோராக நீங்கள் ஒரு 1 lakh மாதத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹை டிமாண்ட் டெக்னாலஜி என்னன்றதை நான் சைடில் கொடுக்குறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.